வணக்கம். லைட் பை விபி டேஸ் வழங்கும் கிச்சன் ஜோடிஸ். பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல். Associate sponsors Ambrosia 100% organic honey and perfumery. இந்த நாட்டு காய்கறியை எல்லாரும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் 50 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு தரணும். சமைக்க தெரிஞ்சவங்க எதையுமே பண்ணாம பக்கத்துல அமைதியா இருக்க போறாங்க. சமைக்க தெரியாதவங்க சமைக்க போறாங்க. Your 50 minutes starts now. நந்து ஐயோ திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஏய் அண்ணன் குடுத்து சாப்பிடுறா. இல்லடா டேய், எனக்கு ஒரு சந்தேகம்டா. உங்க அப்பா இவ்வளவு போராடுறாரு. ஏய் ஒண்ணே நீ மனுஷனே இல்லை தெரியுமா? 2 குறா தர மாட்டியானே? ஓ எத்துக்கோ. நீயே குடுறா, நான் உன்னை எடுத்துக்கவா. ஏய் நாங்க அசிங்கமா இல்ல? டேய் இவன் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்துறான் அவங்க அப்பாவை. இதெல்லாம் என் அண்ணனுக்காக தான்டா பண்றேன். எங்க அண்ணன்? ஆமா அண்ணன் காணோம். எங்க அவரு? அவனை பாத்துக்கோ வரேன். சொல்லும் சொல்லும் நான் ரொம்ப அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்தடா இந்தடா இந்தடா. ஐயோ என்ன பண்றது? இதான் நீ அழுவுறா? வருதுப்படுறா. அப்பா செய்ய போறேன். இரு அப்பா செய்ய போறேன். இரு அழுவது அழுவது. இப்படி வந்துரு இப்படி இந்த பக்கம் வந்துரு. யார் என்னாச்சு? அப்பா என்னாச்சு? இது உலக நடிப்புடா சாமி. என்னடாச்சு? ஏன் குழந்தைய அழு வைக்கிற? சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றாரு? செட்டை உடச்சுக்கினே வெளியே ஓடி விடுவான். நான் எதுவுமே பண்ணல. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். பாதாம் எடுத்தேன் தப்பான. அழுவுறான உண்மையிலே. சூப்பராக காண நம்ம அழகா. ஏய் சொன்ன படிச்சு சொன்ன கேக்குறியா? ஓகே ஓகே லவ் யூ லவ். அது நல்லா பாருங்க. லவ் யூ போ. மானசி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. எங்க அக்காவை கொஞ்சம் கழுத்தா மட்டும் அடிச்சு கொண்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா. உங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சமைக்கிறோம்னு தெரியுமா? தெரியல. பாஸ்தா பண்ண போறேன்னு சொல்லி எங்க அக்கா அனுப்புனா பாஸ்தா பண்ணறோம். வெல்ல கொண்டு நீ சமைச்சிருக்கியாமா? இன்னால வரைக்கும் சமைச்சிருக்கேன். என்னம்மா சமைச்சு கொடுத்திருக்க? உன் வீட்ல எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க சிரிக்க போறாங்க. எங்க அம்மாக்கு தெரியும், எங்க அப்பாக்கு தெரியும். எங்க அப்பாக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். என்னப்பா சொல்ற? அப்ப வாசனை வரும் அப்படி சொல்வாரு. டாட் லிட்டில் பிரின்சஸ் நீதானா? அப்படி கிடையாது. யூ டப்புன்னு கட் பண்ணியா? ஒரே நிமிஷம். ஸ்பெகட்டினா என்ன? ஸ்பெகட்டினா நூடுல்ஸ். நீல நீலமா இருக்கு. உனக்கு எப்படி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? எனக்கு தெரியும். அதனால தான் நான் மேலே நின்னுட்டு இருக்கேன். ஓ தெரிஞ்சவங்க எல்லாம் மேலே ஏறி நிக்கறாங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்ன வேணும்? நந்து புளி 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 பொடியா? புளி மூக்கு பொடியா? புளி புலி 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 புலி. ஏன் பட்டைய கலப்புறம் பார்த்து நேரு போ. மட்டர் ரைஸ். இதெல்லாம் வேண்டாம். நார்மல் ரைஸ். நார்மல் ரைஸ் இல்ல ஐஸ் இருக்கு வேணுமா? நார்மல் ரைஸ் வேணும் சார். நல்லா ஸ்கோர் பண்றானே. இந்த என்னையா? இந்த என்ன? மீச்சல தீய வைக்க. அதே எனக்கு வையா உள்ள. 2 சொட்டா. அப்ப அதுலயே வரும். வரும் எனக்கு நிறைய பேசினா திட்டுவே இல்ல. போகாது, சும்மா ஊத்துங்க. போதும் அவ்வளவுதான். தாண்டி 2 சொட்டு பயந்துட்டேன். கணக்குக்குலாம் கிடையாது. நீங்க மாஸ்டரா வேணா எங்கேயாவது இருந்திருப்போம். இங்க கிடையாது. இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா? ஏய் பாப்பா சாப்பிட வந்தானே. அதான் எடுக்க வந்தோடனே என்ன பார்த்த உடனே சடன் பிரேக் ஒன்னு போட்டேன். சாரிண்ணே. கடகடன்னு நீ வந்த அப்படி பார்த்த உடனே இப்படி பண்ணிட்டு இப்படி Sorry என்ன ண்ணே. அப்படின்ற. சும்மா இல்ல எதுவும் ஹெல்ப் வேணுமாண்ணே? ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன வைக்கலா? சாரிண்ணே. இவனை கொன்னிடலாமா? வந்த உடனே சொன்னேன், பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டுனுங்கிறடா, நல்லா இருக்கடா தம்பின்னு. பாதாம் ஏத்துன்னு ஓட்டு திருட்டு கொட்டு குழந்தை கிட்ட இருந்து. என்ன பண்ற? ஒரு பவுல் எடுத்துக்கோ. இது கட் பண்ணி உள்ள இருக்காது. ஐயோ ஐயோ உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. எங்கடா? என்ன மனுச்சு? என்ன ஹெல்ப் வேணுமா? பரமேசன் சீஸா? பார்மேசான் சீஸ். பரமேசன் சொல்லவே இல்ல. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னு சொல்ல அசிங்கமா இருக்கு. அப்பா அது முட்டை எடுத்துடா. முட்டை வேணுமா? சத்தை ஏத்துறான் என் ஆளு, என் பையன். முட்டை பாதாம் திராட்சைன்னு. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா பிரியங்கா? பிரியங்கா வேற கத்தி இருக்கா? அடி பாவி. ஏய் she is very dangerous girl. அதுக்கு தான் கூட வச்சிருக்கேன். அந்த பொண்ணுங்களை விட்டு நவரவே மாட்டானுங்க 2 பேருமே. பா 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 பா. மாட்டிக்கிட்டேனே. கையில இப்படி பண்ணாலே வந்துரும்டா. இப்படிதானே? நீட்டா வெட்டுமா? என்னடா நீட்டு? பைத்தியமே. என்னடா நீட்டு? வேண்டாம் நடிச்சு நட்டு மண்டல வெட்டுமா?
மாப்ள பாத்து கையே நானே வந்து மாட்டிக்கிட்டே. ஆஹா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு தாய் மண்ணே சந்தோஷம். ஆனா ஒரு ஷோக்கு நான் வந்து எங்க அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்ட்டு. நீ சொல்லுன எங்க அம்மா கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்லு. தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். பைத்தியம் மாரி பண்ணி கிடறான். இந்த மாதிரிலாம் பேசினா எந்த பொண்ணும் வாழாது. கிளம்பு. அப்படி சொல்லல, உன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. என் வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? கல்யாணம் ஆனவங்க எல்லா வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். போய் கேட்டு போயிரு கல்யாணம் ஆனவங்க கிட்ட. அதனால தான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அப்படி இப்படின்னு இருக்கும். அடுத்த மாசத்துல இருந்து சந்தோஷமா ஒரு மாசம்னா ஒரு மாதிரியா கொந்தளிச்சாதீங்க, திருந்தவே மாட்டேன். சும்மா சாப்பிட்டு ஒண்ணு நம்ம இந்த அந்த பொம்பளை பசங்க கிட்ட போய் அவ்வளவு நேரம் என்னதான் பேசுறீங்க? நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து சவுண்டா பேசுற, அங்க போய் ஆமாண்ணே. ஆனா பசங்க எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து அப்படி இருக்குண்ணே. இப்ப பெண்கள் கிட்ட வந்து பெண்கள் எல்லாம் சாஃப்டா பேசணும், அந்த மாதிரி இருக்கு. இருக்கட்டும். இப்ப பாரு, நீ எப்படி பாக்குற? என்ன பாரு, நீ என்ன பாரு. ஏய், கருப்பு கலர்ல ஆகுதுடா, தீஞ்சு போதுடா, போடா போடா. அண்ணா, குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு இருந்ததுன்னா நீ தயவு செஞ்சு சொல்லு, நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரியா? பாலகம் மூஞ்ச பாருடா, பாலகம் மூஞ்ச பாருங்க. குழந்தை கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறாங்க முட்டைய. ஏன்னா இப்படி பண்றேன்? ஒரு முட்டை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நம்ம வீட்டுல தானே எடுத்தேன். அந்த சோனி கேமரா மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு வேதி ஆகல. சாமிக்கு விட்டுறாரு. இது மாதிரி தான் பல தடைகள் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து வரணும். கால விளாட்டுங்கிற மாதிரி வாங்க இந்த கலையாப்பா. எங்களுக்கு போட்டியா முன்னாடி வந்து பாவக்காய் சமைக்கிறாங்க. அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்லும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி புகழா வருது. இதெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியே பண்ணலையே. உட்காரி சொல்லலாம், உட்காருடி. வீட்டுல எல்லாம் இது மாதிரி பண்ண மாட்டியா? வீட்டுல இது மாதிரி பண்ணனா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். வாயில்லா பூச்சி மாரி உட்காந்து நிக்கிறியடி. அப்படி இப்படி டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணுங்க. வரல. சுப்பு சுப்பு சும் டுப்பு டுப்பு டு. அது வருது. அக்கா ரொம்ப குட்டியா வெட்டறக்கா. அரையாதுக்கா, அவ்வளவு குட்டியா வெட்டனா. என்ன நடக்குதுங்க? பிரியாணி செய்யற மாஸ்டர் கூட இது மாதிரி பண்ண மாட்டாங்க. குட்டி குட்டியா வெட்டிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கான்னு சொல்லுங்க. வேலை சொல்லியே கொல்றாங்கயா. ஐயோ அம்மா. அத ஃபயர் பண்ணு. வெறும் அத மட்டும் வச்சா ஃபயர் பண்ணு. நாங்க சமைச்சு கொண்டு வரோம் சார். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க சார். கோவக்காய் கொத்துக்கறி போட்டு வச்சிருக்கீங்க. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இல்ல டிஃபரெண்ட் கட்டிங்கா இருக்கு. என்னன்னு கேட்டேன். சார் ஃபர்ஸ்ட் தப்பா பண்ணிட்டேன், அப்புறம் அதை சரி பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அது ரெண்டும் சேர்ந்து அது ஒரு யார் சொன்னா? இவங்க சொன்னாங்க. அது ரைட்னு யார் சொன்னா? அது நான் சொல்லிட்டேன். ரைட் விடு. ரொம்ப சாரி சார். கலரி விட்டு படல் வாங்க எடுத்து வரேன். எவனா வர போறான். அவன் கரடி மூஞ்சி எவனா வந்தானா கத்து அப்பனு கத்து பொழந்துடுறான். ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். போதும் அவ்வளவுதான். இந்த சமையல் அவ்வளவுதான். எப்படி இதை பியூரே பண்ண போறீங்க? பாயில் பண்ணியா? பாயில் பண்ணு. ஏப்பா, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. பாஸ்தாவும் பாயில் பண்ணிட்டீங்களா? எதுவுமே ஆனே ஆன மாதிரி தெரியலையே. இனிமே தான் பண்ண போறோம். பேன்ல போட்டு சாட்டே பண்ணிட்டு அது கூல் ஆனதுக்கு அப்புறம் அத போட்டு அரைக்க போறோம். சாட்டே பண்ணும்போது என்னென்ன போடுவீங்க அது கூட? கீயா, அன்சால்ட்டட் பட்டர், அப்புறம் பூண்டு, அதுக்கு அப்புறம் அந்த பம்கின் போடுங்க பத்திரம். பத்தலங்க தோகுதுப்பா. ஆண்டா அட அப்பா அவங்களா எத்தனை வந்த பேரு சொல்லு. பட்டலவங்க தோகுதுப்பான். ஃபர்ஸ்ட் நான் போய் சொல்ல வேண்டியதானே. ஆமா, இதுக்கு என்னையா சொல்றது? பாத்தீங்களா நான் மாதிரி சமைக்கிறான்? பாத்தீங்களா அவன் சூப்பரா சமைக்கிறான். நீ இப்போ சரி. நான் கேமராலாம் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பியை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. குடும்பத்தை கழிச்ச பையன், கேப் மாதிரி மென்டல். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொன்ன வரைக்கும் போதும். சம அப்படியே எடுத்துட்டு வா. வர மாட்டேன். என்ன இது? மாப்பிள்ள வெங்காயத்தை மிக்ஸில போட்டு அரைக்கணுமா? ஆமா, அரமாப்ல சொன்னா கேளு. நான் இது வரைக்கும் அப்படி அரைச்சதுக்கு அப்புறம் கடைசில அவங்களுக்கு பார்த்து என்ன டிஷ்னே புரிய கூடாது, அந்த மாதிரி அரைச்சிடணும். ஸ்பெகடியை பாரு, அது செத்துற போது தொற. போது அது எடு எனக்கு ஒண்ணே ஒன்னு எடுத்து கொடு. எப்படி இருக்குன்னு பாத்துறேன். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. ஆஃப் பண்ணிடவா? இந்த போட்டு பழி வாங்கிட்டாரு சாமி. பக்கா ஆஃப் கரோ. வேற என்ன உங்களுக்கு என்ன சமைக்கணும் சொல்லுங்க. என்ன வேற என்ன? இந்த பையனை யார் ஆங்கரா போட்டுது? அவரு விடுங்க, அவர் அப்படிதான். நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ஜும்பாலே. யோ மெட்டல்.
நம்ம தான் ஜெயிப்போம், சத்தியமா நம்ம தான் ஜெயிப்போம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஐயோ அது கருக போது பட்டர் போடு எப்படி எல்லாரையும் வேலை செய்ய விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ண பாத்தீங்களா? ஐயோ நீயே வேலை செய்யல. பட்டர் போடு கருகும் கன்ஃபார்மா கருகும். பாத்தத்தை வெள்ளடு போடு பட்டர் போடு இது போடு. ஏய் ஏன் கத்துற? போடு பரவாயில்ல போடு. அக்கா அது இல்லக்கா, இதுல பண்ண போறோம்க்கா. ஐயோ அக்கா அக்கா கூல் டவுன். ஓகே சாந்தி. எஸ் நான் உனக்கு சொல்ற நிலைமை வந்திருக்கு பாத்தியா? எனக்கு வாழ்க்கையில பொறுமைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னா அது இந்த ஜீவனால தான். ஒரு 1% எனக்கு வந்திருக்கு. நீ என் டீம் மானத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு ஏய் ஓ மானமும் தான் இருக்குதுல. அது எங்க இருக்கு? சென்டர்ல ஓட தைரியமா ஓட ஒண்ணாவது ஓட டமால் ஓட குட்டி. ஊத்து அக்கா அது என்ன சாவு அடிக்கிறாங்களே நீங்க. பரவாயில்ல எந்த அக்கா ஆன் பண்ணிட்டு பேச கூடாது, ஊத்துக்கா. இவ்ளோ எண்ணெயா? கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் அப்பா அங்கே அவரைக்காய் குழம்பு வச்சுதுன்னு எதனா சொல்லி விட்ற போறா. ஏற்கனவே என் பாவத்தை கொட்டினுக்கிற ஆள் அவரைக்காய் குழம்பு வைக்கும் போதெல்லாம் நீ வைன்றுவா. ஐயோ எல்லாம் சமைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? இவன் என்ன டார்ச்சர் பண்றான் ஷெஃப். ஆக்சுவலா எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது இப்பதான் வெட்டிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா இன்னும் இது மட்டும் போதும். இது கட் பண்ணி இது இன்னும் கட் பண்ணி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் செஃப். கசக்க கூடாது. கசகா செஃப் ட்ரஸ்ட் மீ. சரி ஓகே. இப்படி பண்ணிக்கினே இரு, நம்ம லைஃபே மாறிடும். சும்மா கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சா 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடிப்பேன். இந்த 1 கோடின்னு சொன்னவனே காட்டுன்ற பாரு. பாஸ்தா வந்துச்சா? பாஸ்தா வந்து கேட்டது. ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது பண்ணி குக் பண்ணி வச்சிட்டோம். ஆயிடுச்சா? பாஸ்தா ஆயிடுச்சா? பாஸ்தாவும் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. சூப்பரா. என்னடா இது? என்ன தீஞ்ச வாடை வருது? தெரியலையே. ஸ்மெல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. ஏய் ஸ்மெல் செமையா இருக்கு. மணக்குதே மணக்குதே. இன்னொரு வாட்டி அடிச்சு பாப்போம். மணக்குதே மணக்குதே. இல்ல இன்னும் வரணுமா? இது ஓகேவா இருக்கு? நீங்க தான் சொல்லணும். சாரி யுவரானர். அடுத்தது இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்? இதுல போடணும் அது. ஓகே. இப்ப போட்டுறவா? இல்ல மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள்லாம் போடணும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பிரெட் ஊட்டுங்கிறான் பாரு. பொண்ணுங்களுக்கு போய் பிரெட் ஊட்டுங்கிறான் பாரு அவன் அந்த பையன். பேர் நம்ம கிட்ட வந்தானா பாத்தியா? உங்ககிட்ட புடிங்கி துண்டுறது தான் வருவான். குரங்கு கூட பாவம் பார்த்துட்டு என்ன குத்துட்டு போவான். இவனுங்க புடிங்கி சாப்பிடுவானுங்க. நம்ம கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த முட்டைலாம் சாப்பிட்டானே. பெட்டு பேர் அவரை காதில் ஊண்டுது வரான் பாரு. நான் பெட்டு வேணாம், பெட்ஷீட் இருந்தா கூட. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நந்தா ப்ரோ குக்கர் பத்தி தெரியுமா? வதக்குங்க. வதக்கிறது தக்காளிக்கு வலிக்காது. நல்லா வதக்கணும். நல்லா அப்படி வதக்குனாதான் அந்த சைடுல எல்லாம் இருக்கு பாருங்க. yellow sauce சி pumpkin sauce pasta. pumpkin sauce pasta பண்றோம். அதோட ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. என்ன பண்றீங்க? என்னது இது? சாஸ் pumpkin-ஆ? ஓகே. இது செஃப் அப்படி பதட்டப்படாதீங்க செஃப். பயமா இருக்கு செஃப். இது pumpkin இப்படி தானே பண்ணணும். அப்படிதான் பண்ணுமா? இல்லையா? அப்படிதான் நாங்க பார்த்தோம். அப்படிதான் பாத்தீங்களா யூடியூப்ல? சரி ஓகே. எப்படி பாத்தீங்களோ அப்படியே அரைக்க முடியும். இது சாட்டே பண்ணிட்டு வந்து சீசனிங் போடலாமா? இப்பவே போடலாமே. ஐயோ அம்மா பாத்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாமா? வேற பதட்டப்படாத. பாப்ரிகா அது வேண்டாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. பண்ணிருக்கீங்களா? இல்லையா? இது பண்ணது இல்ல ஷெஃப். ஃபர்ஸ்ட் டைம் இன் கிச்சனா? ஆமா. இதெல்லாம் போடலாமா? இதெல்லாம் போடலாம் தானே. அதாவது நான் வந்து பார்த்தேன். பார்க்கல, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களா? ஆமா. ஐயோ அவ பேரை நான் சொல்ல விரும்பல. ஒருவேளை நான் தப்பா சொன்னா அவ மானத்தை வாங்கிடுவேன். அதனால சூப்பர். உப்பு இருந்தா கொடுங்களா? இந்த ஓகே. செம்ம டைப் பண்ணி. இது வரைக்கும் என் பேச்சு அவன் கேட்காம இருந்ததே இல்ல. முதல் தடவை இந்த ஷோக்கு வந்து நான் என்ன பாக்குறேன்னா, என் பேச்சு கேட்க மாட்டான், ஒன்னு செஃப் பேச்சு கேட்கறான். இன்னொன்னு நான் சொல்றேன் ஜிஞ்சர் போடாத. ஷெஃப் சரவணனோட பேச்சை கேட்கவே மாட்டவே மாட்டான். ஷெருபாவோட பேச்சு கேட்பான். நான் நினைச்சேன் எனக்கு மேட்சிங் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு வரான்னு. பார்த்தா செஃப்க்கு மேட்ச் பண்றான்டா அவன். நானே இப்பதான் இங்க வாங்க. இங்க பாத்தீங்களா என்ன பிரச்சனை? எனக்கு அப்ப தெரியலடா மேட்சிங்கா. எனக்கு ஒரு ஆரஞ்சு வந்துட்டு போட்டு வரான்னு நான் நினைச்சேன்டா. ஆனா பார்த்தா இப்பதான்டா உண்மை தெரியுது. ஷெஃப் ஷெருபா அவர்களும் வந்துட்டு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான்டா போட்டிருக்காங்க. இதுல என்ன தெரியுது? நாங்களாம் ஒரு டீமா வேலை செஞ்சுக்கிட்டோம்.
ஐயோ போச்சே. எதடி போட்டு உடைச்ச? இருடா என்ன டேய். நடந்தது? எதுவும் இல்லடா டேய். எதுவும் இல்லையே. எப்படி அரை செகண்ட்ல மாறிட்ட? காயம் காயம் காயப்பொடி காயப்பொடி அப்படின்னா காயம் அசிபோட்டேட்டா அசிபோட்டேட்டா அசபோட்டோட்டா அசபோட்டாட்டா அசிபோட்டேட் காயப்பொடிடா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள். உங்க பையன் கட்டியிருந்தானே எங்க அவன்? அவன் உடம்புலாம் வேஸ்ட்டு. இங்கே சும்மா இங்கே சென்னையில் கேன் வாட்டர் குச்சினே சிக்கன் அது மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. நம்ம ஃபுல்லாக களி பழையது கம்மங்கூழ் சாப்பிட்ட உடம்பு. ஒரே குத்து தான் பரப்பான் ஆளு. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? நான் பார்த்துக்கிறேன். ஹாய் நிக்கி. அதாவது இப்ப தம்பி என்ன சொல்றான்? தம்பி இல்ல சாம, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏய் என்ன கேக்குறா ப்ளீஸ்டா என்ன கேக்குறா? ஏய் அண்ணன் என்ன சொல்றாரு? அண்ணா வந்து என்ன சொல்றாரு? சரி நீ கிளறி விட்டு நேரு மனோகத்தில் இருந்தாரா? சரத்குமார் சார் அவங்க பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஒரே செகண்ட் என் காதுல என்ன கேட்டுது? இங்க வா ஜிம்மி கேமரா ஆல் காம் இங்க வாங்க இங்க வாங்க. என்ன சொன்னாங்க? என்ன பேசுன? என்ன சொன்ன சொல்லு. சொல்லு என்ன வெக்கப்படுறனா? பயப்படுறியா குமார்? எதுக்கு இப்ப வெக்கப்படுற? என்ன சொன்ன நீ? பக்கத்துல வந்தாங்க சரத்குமார் சார் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். வரலட்சுமி அக்கா மாதிரி இருக்கீங்க. நான் எதுவும் உன்ன மாதிரி போய் பிரெட் ஊட்டினேன் அந்த மாதிரிலாம் பண்ணல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் சட்டியை ஓட்ட பண்ணுவா போல இந்த பொண்ணு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? அங்க போய் என்ன பண்ண போ. குழந்தை நிம்மதியா உட்காந்துக்கிறான். இன்னும் கொஞ்சம் நறுக்கிடணும் குட்டிக்கிட்டு நறுக்கலாம். ஜட்ஜு தொண்டையில சிக்கிடும் குட்டிக்குடியா. ஐயோ மிளகாத்தூள் எங்க தெரியல. ஏதாவது பேசி என்கிட்ட பேசி என்ன பாரு. ஹாய் ஐ லவ் யூ. மரியாதை கண்டு போ உனக்கு மரியாதை. என்ன இருமிட்டே இருக்க? என்னாச்சு? சளி பிடிச்சுனுதா? முந்தா நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியே. ஒரு அளப்பு தாத்தால தப்பிக்க முடியும். சும்மா உடனே ஒரு ஏறி போடும். ஃபுல்லா போட்டுறாத கொஞ்சம் கொஞ்சமா போடும். அதுல போட்டு போடாதக்கா, அதுல ஒட்டிக்கும்க்கா. போதும் போதும். இப்பவே கண்ணை கட்டுது. அங்க பார்க்காம இங்க பண்ணுமா தாயே. என் வீட்ல கூட இப்படி வேலை வாங்கினது இல்லடா. நீ சாவடிக்கிறடா என்ன. காய்ஸ் அதாவது உங்களோட கண்டென்ட்ல நான் வந்து பயங்கரமா வியந்து பார்த்திருக்கேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? இப்போ காதல்ல நிறைய பிரச்சனை பண்றது ஆண்களா பெண்களா? ரெண்டு பேரும் தான். பிரச்சனையோட ஒரு ஸ்டார்டிங்கே பெண்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தினை நான் எடுத்து வைக்கிறேன். தங்களது கருத்து என்ன? என்னதான் பிரச்சனையை பெண்கள் கொண்டு வந்தாலும் இல்ல ஆண்கள் கொண்டு வந்தாலும் கடைசியா கால் உழுவுறது யாரு? ஆண்கள் தானே. ஏத டிபேட்டா எடுத்துக்கிட்டு படுத்துற வேண்டியதான் ஓப்பனிங்ல. ஏன் அதை நேரம் பேசிக்கிட்டு கம்பீரமா இருக்கிற ஒரு ஆணை படக்குன்னு நீங்க கால்ல விழ அதாவது ஒரு கருத்து என்ன தெரியுமா? மத்த எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் காதலி போடுற அளவுக்கு சண்டை கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினா அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஆனா அவ்வளவு கெட்ட வார்த்தை அவ்வளவு சண்டை போடுறதுக்கு அப்புறம் ஒண்ணா இருக்கிறது யாரு? சார் இவ சொன்ன இன்கிரிடியன்ட் பண்ணா தக்காளி சட்னி வந்துருச்சு சார். பாவிங்களா தக்காளி சட்னியா? ஐயோ ஆஹா செம்மையா இருக்கு. நிறைய கொட்டிட்டு நீ கையில ஐயோ இதுல இல்ல அரைக்கிறதுக்கு மிக்ஸில போடுங்கன்னா இதுல இங்க பாருங்களேன். ரசத்துக்கு அரைக்க மிக்ஸில போனா தக்காளியிலே போட்டு வச்சிருக்காரு. பட்டர் 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 போடு. பட்டர் நீங்க என்ன அறிவு கேட்டானே? யூ பட்டர் இங்க இருக்கியா? கண்ணு முன்னாடி ஏங்க கத்தி தோறோம் வென்று. காசு பத்தாயிட்டல. ஏப்பா முடியாதுப்பா. உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. ஏமா என்னவா நெருப்பே இல்ல நீ மட்டும் எவ்வளவு நான் பத்த சிங்கிள் சொன்னீங்க? இருக்குனா என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ரொம்ப முக்கியம். அம்மா கிட்ட சொல்லுவே. ஆஹா குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. அம்மா கிட்ட சொல்லுவேனா எதை சொல்லுவேன்? குழம்பு செய்யறத சொல்லுவேன். பொண்ணு பக்கத்துல சொல்லுவேன். பாவி சண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறானா யா? கிட்ட அப்பா உப்பு வாங்கினத சொல்லுவேன். உப்பு வாங்கின அதை சொல்லுவேல. நீ வந்து ஏத்தி பார்க்கறல்ல. அட படுபாவி பையவுள்ள. நீ வித்திdim பார்க்க. டேய் தம்பி என் குடும்பம் கலையிற மாதிரி இருக்குது. நான் சொல்றது கேளு. போயா வேற கதை ஓடிங்குது. போயா என்ன அந்த பொண்ணுங்க கிட்ட உப்பு கேட்டாரு அம்மான்னு சொல்லு. அது மாதிரிலாம் பண்ணாத. செம்ம சாய்டு வாங்கி தரேன். சாய்டு வாங்கி வச்சுக்கிறேன். நான் என் செல்லம் என் தாலி அறுத்த செல்லம். கிளறு அந்த கதையை மறந்துச்சு குழந்தை. டிஷ் வருதோ இல்லையோ எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். சொல் பேச்சு எதுவுமே அவன் கேட்க மாட்டான். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பண்றான். ஆனா இந்த டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா அது காரணம் நான் தான். நல்லா வரலன்னா இவனா காரணம். இது மேல வெச்சிட்ட போடு வேலை. போடே. இதான் வாய் கடிச்சியா? என்னது?
ஐயோ ஏய் இந்த பொண்ணு அது பொண்ணா? அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் அபசுகுணமாவே பேசிட்டு இருக்கேன். பொறுமையாக அப்படி பண்ணினேரு. கொத்தமல்லி கருவேப்பிலையை மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். கருவேப்பிலையை போட்டால் முடி செம்ம நீட்டாக வரும். கம்முன்னு இரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செஃப் 3 வெரைட்டி ஆஃப் 3 வெரைட்டி ஆஃப் பாவக்காய், அதாவது கசப்பு வித் புளிப்பு, கசப்பு வித் காரம், கசப்பு வித் இனிப்பு. நைஸ் நைஸ் லைஃபோட தத்துவம். சிப்பி பாவக்காய் பண்ணிட்டு இருக்கோம். சிப்பி பாவக்காய். எஸ். அது ஒரு மாதிரி கன்றாவியா ஒரு அந்த மாதிரி. அதேதான். அது நிக்கி பாவக்காய். சிக்குவில அப்போ வச்சுக்கிறவனே. அக்கா மூஞ்சில தெரிச்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். பர்ன்ஸ் தான். டைம் எவ்வளோ நேரம்? டைம் ஏய் போடா. ஏய் நன்றி கெட்ட பசங்களா, குழந்தைகிட்ட இருந்து அவ்வளோ வாங்கி சாப்பிட்டீங்க. அவன் கையை வைக்கிறான் போடான்றிய. நான் கொடுத்துட்டேனே ஃபுல்லா தரேன். எங்க இந்த வாழ்க்கையில உருப்பட போறா? இல்ல நான் புதுசா எடுத்துட்டு வந்து தரேனே. ஏய் இந்தாடா. எனக்கு உனக்கு கூட மயக்கமா இருக்கிற காலம் சாப்பிடுறா. இல்ல சும்மா இல்லப்பா, உண்மையாதான்பா. நான் தரேன். சே சத்தியமா சே அப்படிலாம் இல்லப்பா. ஒரு நிமிஷம் தான் கழுவிடலாம். ஏய் கழுவி தரேன்டா. உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பான பையன் நினைச்சிருந்தான்டா. நல்ல எண்ணங்கார பையன் அவன். ஆமாண்ணே. என்னக்கா இது? தொக்கு. பாவக்காய் தொக்கு. கசப்பு உனக்கு பிடிக்குமா? சுட போதுரா தம்பி. ஆஹா ஆஹா ஆஹா. டாப் நாட்ச்ல. யோ நிக்கி, லாஸ்ட் 10 மினிட்ஸ் பா, எல்லாம் சேர்ந்து சமைக்கலாம். அக்கா சேர்ந்து சமைக்கலாமாக்கா? சேர்ந்து சமைக்கலாமா? உண்மையே சொல்றேன், தப்பா நினைச்சியதா. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, ஸ்டைலா இருக்கிற ஆளு. தேங்க்ஸ். போய் சொல்ல, நீ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு நீ வருவ. என்ன பண்ணலாம்? இருங்க, எங்க ஆள் பிரெயின் இப்ப ப்ராசஸ் பண்றீங்க. என்ன ஆட் பண்ணலாம்? இது நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு போடுவாப்ல கொஞ்சம். ஏமா 5 நிமிஷம் தான்மா இருக்கு. 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 5 நிமிஷத்துல கிண்டி அவங்க இது பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது எடுத்துருக்கலாம் போல நம்ம ஆக்சுவலி. நான் தான் சொன்னேனே பாவக்காய் இஸ் டூ ரிஸ்கி மேன். போ ஜீரா பவுடர் போடு. நல்லா இருக்கும். சொன்னேன்ல மாப்ள. மிக்சரை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எல்லாம் சீசன்டா இருந்தா ஆரம்பிச்சிருங்க. என் பொண்டாட்டி வாழ்க்கையிலே டேஸ்ட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காச்சு. அப்ப நல்லா தான் இருக்கும். கல்யாணிச்சா? என்னமாடா நீ? நாங்க வந்து எங்களோட பாவக்காய் ரெசிபியை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ரசமும் கொதி வந்துச்சு. இது முன்னாடி செஞ்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி. சீரியஸாவா? சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கா? பார்க்கவே நல்லா இருக்குன்ற. நீங்க டேஸ்ட் பண்ணலையா? பண்ண மாட்டேன். ஓ கண் பார்வையிலே கான்ஃபிடென்ட் தானே சார். வெரி குட் வெரி குட் வெரி. எனக்கு தெரிஞ்சு தாய்மண்ணே சந்தோஷன் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. கடவுள் புனிதத்தில் ஆங்கர் வேலை கட்ச போதும்பா. சரியான வேலை பழுதுடா. டே இது தெரியாத நான் வந்து ரீல்ஸ் பண்ணினேன் ஆக்டர் ஆகலாம்னு சுற்றி நிற்கிறேன். ஐயோ இதேத்தான் நாங்களும் பண்ணிட்டோம். முதல் குக்கிங்கோட கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1 Time up. Your time is up. இப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட். நான் ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷோல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ, டாப் குக்கு டூப் குக்குன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து இந்த ஜட்ஜ் ஏரியால வேற ஒருத்தங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, லெஜெண்டரி ஷெஃப்ஸ் எல்லாருமே. ஆனா அந்த இடத்துல அதே மாதிரி நானும் சாமும் நம்ம உட்கார கூடாது. லெஜெண்டரி செஃப்லாம் உட்கார்ந்த இடத்துல நம்ம நீங்க உட்காரலாம். ரொம்ப நக்கல் வராயாவே. லெஜெண்டரி ஷெஃப் உட்கார்ந்து. ஸோ அப்பேற்பட்ட அந்த சீட்ல இன்னைக்கு உட்கார போறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செஃப் நீங்க சொன்னீங்கன்னா உட்காந்துருவோம் நீங்க ரெண்டு பேரும். உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. நீங்க சொன்னா கேட்காம உட்கார். லெட்ஸ் வெல்கம் தாய்மண்ணே சந்தோஷ் அண்ணா அண்ட் அவரோட பையன் கிரண். ஏ வா இனியன் அண்ட் சாய் ரித்துவை வெல்கம் பண்றேன். வாங்க. யுவராஜ் அண்ணா அண்ட் காயத்ரி அக்காவை அன்புடன் வரவேற்கிறோம். தாய்மண்ணே சந்தோஷ் அண்ணா என்ன சமைச்சிருக்கீங்க? டிஷ் பேர் சொல்லுங்க. மரக்காணம் அவரைக்காய் தொக்கு. எறா தொக்கோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். மறக்காம பண்ணியா? சூப்பர்ண்ணே. மரக்காணம் நல்லா இருக்கு. என்ன ரைமிங்கா பேசுற? ஏய் அவ கை தட்டறா. சூப்பர். இனியன் அண்ட் சாய் ரித்து, நீங்க என்ன டிஷ் சமைச்சிருக்கீங்க? நாங்க பம்கின் சாஸ் பாஸ்தா பண்ணிருக்கோம். லெஜெண்டரி கப்பல். நீங்க என்னதான் சமைச்சீங்க அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எமோஷன்ஸ் ஆஃப் பாவக்காய். எமோஷன்ஸ் ஆஃப் பாவக்காய். வாழ்க்கையின் தத்துவம் தான். அதுல வந்து 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பாவக்காய் பண்ணிருக்கோம். பாவக்காய் இட்செல்ஃப் இஸ் கசப்பு. ஆனா அந்த வாழ்க்கையோட கசப்பு உள்ளார இருந்தாலும்
காரம் இனிப்பு புளிப்பு அப்படின்னு 3 ஃப்ளேவர்ல. ஸோ தட் லைஃப் இஸ் லைக் தட். ஆல் ஃப்ளேவர்ஸ். அந்த மாதிரி லைஃபை எடுத்துட்டு போனோம்னா இனிமையா இருக்கும். என்னண்ணே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஃபைனலுக்கு போயிட்டாங்க. எப்பா என்னோட தத்துவம் என்னன்னா, எனக்கு பாவக்காய் பிடிக்கும், இவருக்கு பாவக்காய் பிடிக்காது. அதனால செய்ய வச்சேன் நான். சம்பந்தம் எல்லாமே பேசினுக்கிறான். அவங்க வந்து பாவக்காய் பிடிக்கும், எனக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு போய் சபாஷ்ன்றாங்க. இதெல்லாம் என்ன? அவன் ரொம்ப வருஷமா அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கான். சபாஷ்ரா வரா. அவன் ஜாலி ஆயிட்டான்ல. உன் பேரு நீலேருந்து நிக்கி இல்ல, சபாஷ். சபாஷ். ஓ அதுதானா? ஏய் அவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்ற போறான்டா. ஏய் கம்மி ரெடி என்ன சொல்லாரா. கடவுளே கூழ் ஊத்துற சாமி, கடா வெட்டுறோமா. நீங்கள் உங்கள் ஊர் பேர் எடுத்துகிட்டு வந்த மாதிரியே உங்கள் டிஷ்ஷும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீன். நீங்கள் ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து சமைக்க பார்த்தே நான் பார்த்துட்டு ஒரு டவுட் இருந்தால் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு தோணுச்சு. பட் அதை பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நைஸ், ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஆத்தென்டிக்காக இருந்தது சார். அந்த காயோட ஃப்ளேவராக இருக்கட்டும், காரமாக இருக்கும்னு திங்க் பண்ணேன். பட் காரமாக இல்லை. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, உப்பு, லேசான கசப்பு எல்லாமே இருக்கு. சூப்பர், ரொம்ப நன்றிமா. அதாவது லான்ச் எபிசோடு. டேய் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அவ்வளவுதான் கம்முனு. நீ கம்முனு, என்கிட்ட பேசாதடா, நீ கம்முனுடா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. செஃப் நெக்ஸ்ட் ஆளுக்கு போயிடலாம் செஃப். இனியன் அண்ட் சாய் ரித்து. நாங்க பம்கின் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாஸ் கொஞ்சம் இதுவா வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு கார்லிக் பிரெட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை தொட்டு சாப்பிடலாம். ஸோ சிம்பிள் டிஷ்னாலும் இது ஒரு கம்ஃபர்ட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட் ஃபுட்டை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த சாஸ் குக் பண்ண விதம் எல்லாமே குட். அண்ட் அந்த டோஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் பட்டர் கம்மி பண்ணிக்கலாம். அதுவே இட்ஸ் ஃபேபுலஸ். நைஸ் அட்டம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பம்கின் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணுறப்போ காய் இல்லாட்டி சாம்பாரில் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்தாவில் பண்ணியிருக்கதே ரியலி குட் இன்னோவேஷன். அண்ட் அந்த சாஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பாஸ்தா கரெக்டாக குக் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஃப்ளேவரும் இழுத்துருக்கு, பாஸ்தா இழுத்துருக்கு. குட் ஜாப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்ல மேம். டாப் நாட்ச். எல்லாருக்கும் top notch. இப்போ அடுத்ததாக ஆஹா எங்க அக்கா. ம் சாம், அது என்ன ரியாக்ஷன்? நான் எதிர்பார்க்கலங்க அதை. பாவக்காய் எல்லாருக்குமே வந்து போரிங்காக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளை அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷனில் கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா நீங்கள் அதோடைய டெரிவேஷன் ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா. பாவக்காய்னா நார்மலாக மைண்டுக்கு வர்றது 1-2 டிஷ் தான் இருக்கும். அதை தாண்டி யூ ஆர் பிரேக்கிங் தட் பாக்ஸ் அண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதுவும் மெயின் எனக்கு பிடிச்சது என்னென்னா பாவக்காயோடைய கசப்பை நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அது கம்மியாக இருக்குது. நீங்கள் போட்ட டேஸ்ட் எல்லாமே பேசுச்சு சொன்ன மாதிரி. ஸோ குட். தேங்க்யூ. நீங்கள் வந்து அந்த 3 ஃப்ளேவருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாவக்காய் வந்து கரெக்டாக குக் ஆயிருக்கு. அண்ட் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பசங்க வந்து பாவக்காய் வந்து கசக்கிறனால சாப்பிட மாட்டாங்கனாலும் இது சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட் வாஸ் ரியலி தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. 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 தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட் குக்கிங். டேஸ்டிங்க்கு இப்போ மிச்சம் இருக்கிற 4 ஜோடிஸுமே நம்ம வந்துட்டு கூப்பிட்டுறலாம். லெட்ஸ் வெல்கம் நந்தா, பூஜா, அஸ்வத், கண்மணி, மானசி, பிரியங்கா அண்ட் ரோஷன், சிப்பி. ஃபர்ஸ்ட் யாருது நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போறோம் ஷெஃப்? நம்ம அது கடைசியாக டேஸ்ட் பண்ண சொல்கிறோம். சென்ட்ரல் இருக்கிறது ஏன் சாப்பிடக்கூடாது? எங்களுக்கு லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்க. ஆமாம் அதான் சேஃப். மற்றவங்களுக்கு ரிசல்ட் வேணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போற டிஷ் வந்து பூஜா அண்ட் நந்தா அவங்களோட டிஷ் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். ஆல் தி பெஸ்ட் ஜட்ஜஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த டிஷ் எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு இட்டாலியன் டிஷ் ரிசோட்டோ இருக்கு இல்லையா, ரிசோட்டோலேருந்து இன்ஸ்பயர்டாக கோவைக்காய் ரிசோட்டோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்க டிஷ்ஷோட பேரு கோவைக்காய் கன்னி வெடி. என்னடா சொல்ற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர பாதிப்பு எல்லாம் சேர்த்து கோவைக்காய் கன்னி வெடி. ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டு பேச. நீங்கள் ஒரு
வெரைட்டி ரைஸ் மாதிரி அட்டம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கம் அவுட் குட். அண்ட் இதில் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ரைஸ் குக் ஆகிருந்தாலும் அண்ட் தனியாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இட் ஷுட் பி கிரேட். பட் அந்த ப்ராசஸ் வைஸ் நீங்கள் பண்ணியிருக்க விஷயம் ஃபார்ச்சுனேட்லி டர்ன் அவுட் டு பி குட். ஸோ அதனால் அது பிரச்சனையே இல்லை. ஸோ ஒன்லி அந்த மல்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. நல்லா இருக்காது நீங்கள், பட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது. எனக்கு அந்த ஸ்பைசி ஃபேக்டர் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி இந்தியனைஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்குது. இட்ஸ் வெரி குட் அட்டம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மானசி, என்ன சமைச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து yellow pumpkin sauce பாஸ்தா. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு பாஸ்தாவில் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்கு பார்த்து நான் நினச்சிட்டு இருந்தேன் மேபி மிஸ் ஆகிடுமோன்னு. பட் கம் அவுட் ரியலி வெல். ஸோ அந்த பம்ப்கின் வந்து நீங்கள் பியூரி பண்ணி லாங்கர் டைம் குக் பண்ணதுனால தட் மேட் அஸ் அ சாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆல்சோ தட் பெல் பெப்பர்ஸ் ஆட் ஆன் பண்ணதும் எஸ்பெஷலி அந்த பார்மசன் சீஸ் ஐ திங்க் அது ஃபெதர் ஆன் த க்ரவுண்ட் மாதிரி இன்னும் நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு பாஸ்தாவை. ஸோ வாட் ஆல் தி இட்டாலியன் டிஷ் ஷுட் ஹேவ் அது எல்லாமே இருக்குது. குட் அட்டம். குக்கே பண்ணாதவங்க பண்ணுற மாதிரி இது இல்லை. ஏமாதிரிங்க. இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு வந்து கார்லிக் பூண்டு உரிச்சு கொடுத்தது வந்து சாம்ஷா. இதுவா நல்லா வரல அப்படின்னா இந்த பூண்டு உரிச்சு கொடுத்ததுனால தான் இது நல்லா வரலன்னு சொல்லியிருப்பதானே. மானம் கெட்டவனே, அவன் ஃப்ரெண்டுக்காக அதையாவது செஞ்சான். நீ என்னத்த கிழிச்சேன்ற? எனக்காக என்ன செஞ்ச? நான் என்னத்துக்குடா கிழிக்கணும்? அதான் உன் வைஃப் உன்னை கிழிச்சின்னே இருந்தாலே. வருவல என்கிட்ட மாப்ள காரி துப்புனா உன்னை அசிங்கமா திட்டினா ஆனா வெக்கமே இல்லாம எப்படிடா? இதெல்லாம் எனக்கு இல்லவே வேணாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அண்ணனா இருந்து நீ பார்த்துட்டு இருக்க. யார் அண்ணன்? அண்ணா நீ சொல்ல மாட்டே என் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ல மாட்டியா? நீ கல்யாணம் வேணுமா? அண்ணா எனக்கு கல்யாணம் வேணும். வாழ்க்கையே வெறுத்துருவா. கம்முன்னு உட்காந்து அவர்லாம் சும்மா ப்ரோக்ராமுக்காக சும்மா சிரிச்சு பேசினுக்கிறாரு. அவர் நிலைமைலாம் எனக்கு தான் தெரியும். நாங்களாம் என்ன நிலைமையில இருக்கோன்னு நாங்கள் அவங்கள கேட்டு போயிரு. அது பேர் என்ன சொல்லுங்கண்ணே? என்னைக்குமே கண்மணி தான் என் ஆளு. நீங்க சாப்பிடுங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சீஸ் பால். நீங்கள் என்ன இமேஜின் பண்ணியிருந்தீங்கனோ அதை வந்து அப்படியே டர்ன் அவுட் ஆயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃபார் ஷுர். பட் த தாட் ப்ராசஸ் யூஸிங் ஸ்வீட் பொட்டேட்டோ இன் திஸ் வே இஸ் குட். அண்ட் அந்த சீசனிங் மற்ற விஷயங்களை லெவல் பண்ணியிருந்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் பீன் அ கிரேட் டிஷ். நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னாங்க. டிஷ் சூப்பராக இருந்தது. என்னன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோட டெக்ஸ்சர் வந்து நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஓவர் குக் ஆகலை. ஸோ குட் ஜாப். சிப்பி அண்ட் ரோஷனோட டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். என்னம்மா டிஷ் பேரு? டான்சிங் பீனட் பாவக்காய் கிசிக். ஷார்ட் நேம் பீனட் பாவக்காய். அப்படி சொல்லிட்டு முடிக்க வேண்டியது. இல்ல அந்த கிசுக்கு நசுக்குன்ட்டு நீங்க அதை எடுத்து ஒரு வாய் வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு டான்ஸ் வரும். அதான் டான்சிங். அண்ட் இனிப்பும் கசப்பும் சேர்ந்தனால இட் இஸ் கிசிக். தட்ஸ் ஆல். பாவக்காயையும் வேர்க்கடலையும் வச்சு செய்கிற ஐடியா இன்னும் வந்து நீங்கள் பாவக்காயை கசப்பை எடுக்கிறதுக்கான எஃபர்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா பயங்கரமான டிஷ்ஷாக வந்திருக்கும். எங்கே அது ஒரே ஒரு மைனஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு அந்த பாவக்காயோடைய கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் போட்ட வேர்க்கடலை தெரியவே இல்லை. ஸோ கசப்பு கம்மியாக இருந்து அதை நீங்கள் நல்லா குக் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் இந்த பீனட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு இட்ஸ் a வெரி குட் attempt. பட் பிளேட்டிங் இஸ் ரியலி குட். ஹேண்ட்ஸ் ஆஃப். கம் ஆன். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாயிண்ட்ஸில் வந்துட்டு யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிபி டேஸ் லைட் வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த விபி டேஸ் வாலில் இருக்கிறதுல நீங்கள் ஒரு இது சூஸ் பண்ணுவீங்க. அதாவது டாப்பில் இருக்கிற ஒரு கிஃப்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. அது கீழே வந்து ஒரு QR கோட் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன கிஃப்ட் அதில் கிடச்சிருக்குன்றத அப்போ தான் பார்க்க முடியும். நீங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, எந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிரும். ரெண்டு ஷெஃப்ஸுமே வந்துட்டு 20 பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? எஸ். 7th பிளேஸ்ல யார் இருக்காங்க ஷெஃப்? Roshan and Chippy 14 marks out of 20. 6th பிளேஸில் வந்து அஸ்வத் அண்ட் கண்மணி
இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். 15.5. 5th place நந்தா அண்ட் பூஜா. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். 4th உம் 3rd உம் இல்ல. செகண்ட் பிளேஸ்ல 3 பேர் இருக்காங்க. சேம் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 16.5 அவுட் ஆஃப் 20. ஆஹா. யாரெல்லாம்? ஒன்னு வந்து பிரியங்கா அண்ட் மான்சி. By Inian and Sai Ritu 16.5 out of 20. சந்தோஷ் சார் 16. And இந்த வாரத்தோட வின்னர் யுவராஜ் அண்ணா and காயத்ரி அக்கா. ஓகே, and அவங்க எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படியே பாத்தீங்கன்னா 18 out of 20. 18 out of 20. இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படியே பாத்தீங்கன்னா தட்ஸ் a team work. நம்ம தான் செகண்ட் பிரைஸ். வார வாரம் உங்களுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதான் ஷெஃப் வந்து டிசைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கான அந்த பாயிண்ட்ஸ் இதோ இப்போ எல்இடியில் உங்களுக்கு தெரியும். வார வாரம் நீங்க எடுக்க போற பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுல ஆட் ஆயிட்டே வரும். ஸோ இனிமேல இருந்து கவனமா சமைக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம யுவராஜ் அண்ணா அண்ட் காயத்ரி அக்கா. தேங்க்யூ. ஸோ விபி டேஸ் லைட் வழங்கும் இங்க நிறைய அழகான பாத்திரங்கள்லாம் இருக்கு. ப்ளீஸ் எடுங்க வாங்க. லைட் பை விபி டேஸ். 5 பெட்டி. 5.5. அதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, இதுல என்ன gift இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிடும். ஒரு டைம் வந்து ஒரு gift-ஆ இருக்குமா, இல்லனா ஜாக்பாட்டா கூட இருக்கலாம். ஸோ இது அழகா நீ சொல்ற மாதிரி ஒரு ஜாக்பாட் தான். கங்க்ராச்சுலேஷன், யூ டேக் ஹோம் 2 விபி டேஸ்னுடைய லைட் ப்ராடக்ட்ஸ். ஆஹா, ஓ நைஸ், வெரி குட். ஓகே, உங்களுக்கு கிடைச்ச gift வந்து லைட் பை விபி டேஸோட கிஃப்ட் ஜோன்ல இருக்கு. நீங்க போய் அதை எடுத்துக்கலாம். எனி 2 பாத்திரம் எடுத்துக்கலாம் போங்க. யோசிச்சேன், இருக்கிறதுலே பெருசா தானே தூக்குவோம். இது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இதில் பிரியாணி இதெல்லாம் செய்யறதுக்கு. சூப்பர். ஓகே, அப்புறம் புரியுங்க. இதை இருக்கிறதுலே பெருசாக எடுக்கிறது இல்லையா? இதுதான்ப்பா ஏ இருக்கிறதுலே பெரிய சைஸ். அங்கேயே தான் பண்ண பார்த்தா. அடுத்த வாரம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் எப்படி குக் பண்ண போறாங்க, அவங்களோட திறமைகளை குக்கிங்ல காமிக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது லைட் பை விபி டேஸ் வழங்கும் கிச்சன் ஜோடி. பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஆம்ப்ரோசியா 100% ஆர்கானிக் ஹனி அண்ட் பர்ஃப்யூமரி. பை பை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் சரி, அந்த வாசல் பிரச்சனையா தீஞ்சிருச்சு. சரி, இது வரைக்கும் இந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமோட ஹிஸ்டரியில எந்த கண்டஸ்டன்ட்டும் போய் கொடுத்து இது தின்னாதீங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. எங்க வீட்டுல போய் சொல்லக்கூடாது வளர்த்துருக்கோம். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆனா ஒரு த்ரில்லா பயங்கரமா இருந்தது. வீட்டில் மனைவி கிட்ட என்ன தப்பு பண்ணிட்டு மாட்டினேன் எப்படி பயப்படுவோம்னா அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு போட்டினாலே சம்பந்தமே இல்லாமல் அவனையும் கூப்பிட்டு கொண்டுட்டு வந்துறிய. நம்ம ஊரடா இது. சும்மாங்க விளையாட்டி சின்ன பையன். யார் இதில் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக நான் 1 கோடி 2 கோடி கொடுத்தாங்கன்னா திரும்ப ஊரில் செட்டில் ஆகிடலாம். லைட் பை விபி டேஸ் வழங்கும் கிச்சன் ஜோடி. பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஆம்ப்ரோசியா 100% ஆர்கானிக் ஹனி அண்ட் பர்ஃப்யூமரி. அப்புறம் இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு வைஃப்க்கு என்ன கிஃப்ட் பண்ண போற? நாள் ஃபுல்லா பார்டர்ல நிக்கிற நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுற மாதிரி நாள் ஃபுல்லா கிச்சன்ல நிக்கிற அவங்களுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படும்ல, அதுதான் கொடுக்க போறேன். அப்படி என்ன ஆயுதம்? விபி டேஸின் ஸ்நாக்ஸ் ஷெஃப். பை. தொடரும் ஒரு உறவு. விபி டேஸ்.